ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது எல்லாருமே தாராளமாக சாப்பிடக்கூடிய கிறிஸ்பியான மெதுவடை தான். இந்த வடை எண்ணெய் குடிக்காமல் கிறிஸ்பியாக அதே நேரம் உள்ள சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது. அது என்ன முக்கியமான டிப்ஸ் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உளுந்த வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 400 கிராம் அளவு உளுந்து, 50 கிராம் அளவு பச்சரிசி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உப்பு தேவையான அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, அடுத்ததாக 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து மல்லித்தலை. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உளுந்த 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். உளுந்து ஊறிடுச்சு, தண்ணியை வடித்து எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இந்த வடைக்கு நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக மிளகாய் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வடை சின்ன குழந்தைங்களுக்காக செய்கிறீங்கன்னா பச்சை மிளகாய் போட தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த மிளகுல இருக்க காரமே சரியாக இருக்கும். அடுத்ததாக கொத்தமல்லி தழை கட் பண்ணிக்கலாம். இப்போது ஊற வச்ச உளுந்தை நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். நான் கிரைண்டரில் மாவு ஆட்ட போகிறேன். அதுக்காக ஜஸ்ட்டு 1 ஹவர் மட்டும் உளுந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் மிக்சியில் ஆட்ட போகிறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாவுக்கு தண்ணி சேர்க்கும் போது தண்ணி தெளித்து தான் விடணும், அப்படியே ஊற்றிடக்கூடாது. கோல்டு வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாவு சூடேறாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம கோல்டு வாட்டர் சேர்த்துக்கிறோம். இப்போது மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. அரைச்ச உடனே அந்த மாவு எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அது மிதக்கும். அந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணி மாவை தோண்டிக்கலாம். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அடித்து மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பபிள்ஸ் க்ரியேட் ஆகி வடை சாஃப்டாக வரும். இப்போது இந்த மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெட்டி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச மிளகு நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம், தட்டியும் போட்டுக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி இலைகள். இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் தண்ணியை கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வடையை நம்ம ஒரு பால் சைஸில் அந்த மாவை எடுத்துட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை அந்த மாதிரி போட்டுக்கணும். அப்படின்னா தான் மாவு கையில் ஒட்டாது. இதை அப்படியே எண்ணெய்க்குள்ளே ட்ராப் பண்ணிக்கலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் காஞ்சிருக்கணும். எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா வடை நல்லாவே எண்ணெய் குடிச்சிரும்.
இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. அந்த கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வடை நல்லா கோல்டன் கலர்ல சூப்பரா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெய் குடிக்காத கிறிஸ்பியான மெதுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.